ஹாய் விமலா, கிளினிக்கல் டயட்டீஷியன். இப்போ என்ன நம்ம பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐசிஎம்ஆர் கைட்லைன்ஸ் படி பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஆய்வு வெளியிட்டிருக்காங்க. அதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டீ காஃபி வந்துட்டு சாப்பாட்டுக்கு முன்பும் பின்பும் வந்துட்டு குடிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அது ஏன் அப்படின்னு குடிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கன்னு நம்ம கொஞ்சம் பார்க்கலாமா இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இப்போது பரவலாமே நம்ம எப்படி இருக்கோம்னா, நம்மளுக்கு இப்போ எப்படி ஒரு ஃபுல் மீல் நம்ம சாப்பிட்ருப்போம். ஃபுல் மீல் சாப்பிட்டுட்டு ஒரு டைஜஷனுக்காண்டி வந்துட்டு டீயோ காஃபியோ குடித்தோம்னா இது ஒரு நல்ல நமக்கு ஒரு ஒரு டைஜஷன் கிடைக்கும்னு சொல்லிட்டு நம்ம ஃபீல் பண்ணுவோம். ஆனால் வந்துட்டு அதில் ஒரு சின்ன ஒரு 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 குறைபாடு இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் வந்துட்டு அந்த அயன் அப்சார்ப்ஷன் வந்துட்டு கம்ப்ளீட்டாக வந்துட்டு எடுத்துரும் இந்த டீ காஃபி குடிக்கிறதுனால. ஏன் அப்படின்னா அந்த டீலையும் காஃபிலையும் வந்துட்டு கெஃபைன்ன்ற ஒரு இது இருக்கு. கெஃபைன்ன்ற ஒரு ஒரு கண்டென்ட் இருக்குது. அந்த கெஃபைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் வந்துட்டு கெஃபைனில் வந்துட்டு டேனன்ட்டு ஒரு கண்டென்ட் இருக்குது. ஸோ காஃபியில் வந்துட்டு கெஃபைன் இருக்கிறதுனால அந்த கெஃபைன் அதில் வந்துட்டு டேனன்ட் இந்த கண்டென்ட் இருக்கிறதுனால வந்துட்டு நம்ம வந்துட்டு சாப்பிட்ற சாப்பாட்டில் அது ஃபுல்லாக நம்ம என்ன ஃபுட்டு சாப்பிட்ருக்கோமோ அந்த டோட்டலாக வந்துட்டு அயன் அப்சார்ப்ஷனை டோட்டலாகவே அன்அவைலபிள் பண்ணிடும். ஸோ அதனால தான் ஐசிஎம்ஆர் கைட்லைன்ஸ் படி இப்போது வந்துட்டு டீ காஃபி வந்துட்டு சாப்பிட்டதுக்கு முன்பும் பின்பும் குடிக்கக்கூடாதுன்னு இருக்குது. ஸோ இப்போ என்னென்னா வந்துட்டு இந்த டீ காஃபி வந்துட்டு